அதுபோன்று கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய குடும்பத்தார்களுக்காக ஹலாலான செலவுகளை, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது, இது அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதற்கு சமமான நன்மையை தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோன்று நம்முடைய நண்பர்களிலே, குடும்பத்தார்களிலே சிரமப்படக்கூடியவர்கள், வறியவர்கள், அவர்களுக்கு தர்மம் செய்வது, இல்லை என்றால் அவர்களுக்கு கடன் கொடுப்பது. ஹதீஸிலே எப்படி வருகிறது என்று சொன்னால், ஒருவர் ஒரு முஸ்லிமுக்கு 2 முறை கடன் கொடுத்தால் அது தர்மம் செய்ததற்கான நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒருவர் கடன் வாங்கினால் அந்த கடனுக்கான அவகாசத்தை நாம் கொடுப்போமேயானால், அல்லது அந்த கடனிலிருந்து ஒரு பகுதியை நாம் மன்னித்து விடுவோமேயானால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அவரை தன்னுடைய நிழலிலே தங்க வைப்பான். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு நிழல் இருக்காது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். அதுபோன்று செடி கொடிகளை, மரங்களை நடுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் அதாவது நிழல் தரக்கூடிய, பழங்களை தரக்கூடிய மரங்களை நட்டு வைப்பானேயானால், அதிலிருந்து பறவைகள் சாப்பிட்டால், மனிதர்கள் சாப்பிட்டால், கால்நடைகள் சாப்பிட்டால், அவை சாப்பிடுவதெல்லாம் இவனுக்கு சதகாவாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் என்று. அதுபோன்று சலாம் சொல்லுவது, ஏழைகளுக்கு உணவளிப்பது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், சலாமை பரப்புங்கள், நீங்கள் சொர்க்கத்திற்கு வாரிசுகளாக ஆகுவீர்கள் என்று. அதுபோன்று நம்மால் முடிந்த அளவு பிறரை சந்தோஷப்படுத்துவது, நல்ல வார்த்தைகளை சொல்வது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுக்கு இந்த அமர்விலே என்னிடமிருந்து ஒரு வசியத்தாக, நசீஹத்தாக சொல்கிறேன். தயவு செய்து யாருடைய மனதையும் காயப்படுத்தாதீர்கள். உங்களுடைய தாய், தந்தை, உங்களுடைய மனைவி, பிள்ளை, குடும்பத்தார், உங்களது நண்பர்கள், அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்கள், மகிழ்ச்சியான வார்த்தையை சொல்லுங்கள். மனதை காயப்படுத்தாதீர்கள், குத்தி காட்டி அவர்களை நீங்கள் சங்கடப்படுத்தாதீர்கள். ஹதீஸிலே பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை, அஃதலுல் அஅமால், அமல்களிலே மிக சிறந்தது, அன் துத்கில அலா அகீகல் முஃமினி சுரூரா, அமல்களிலே சிறந்தது என்ன? உன்னுடைய முஃமினான சகோதரனுக்கு நீ மகிழ்ச்சியை கொடுப்பது, அவ் தக்தி அன்ஹு தைனா, அல்லது அவனுடைய கடனை நீ அடைப்பது, அவ் துத்இமஹு குப்ஸா, அல்லது ஒரு ரொட்டி துண்டை அவனுக்கு நீ உணவளிப்பது. அதுபோன்று அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொர்க்கத்திலே ஒரு மனிதன் இன்பமாக சுற்றித் திரிவதை பார்த்தேன். ஏன் தெரியுமா? அவனுடைய ஊர்ல, அவனுடைய பாதையில ஒரு மரம் நடு ரோட்ல இருந்தது. மக்களுக்கு தொந்தரவு தந்து கொண்டு அந்த மரத்தை வெட்டி எடுத்து பாதையை சமப்படுத்தினான். அதனால் அவனுக்கு அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். நான் அந்த மனிதனை சொர்க்கத்திலே பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை நலம் விசாரிக்க செல்வானே, ஆனால் நோயாளியாக இருக்கக்கூடிய தனது சகோதரனை நலம் விசாரிக்க சென்றால், சொர்க்கத்தின் தோட்டத்திலே, சொர்க்கத்தின் பூங்காவிலே, சொர்க்கத்தின் பூஞ்சோலையிலே அவன் இருக்கிறான். அவனோடு உட்கார்ந்து விட்டால் ரஹ்மத் அவனை சூழ்ந்து கொள்கிறது. காலையிலே அவன் சென்றால் 70,000 மாணவர்கள் இவனுக்காக துஆ செய்கின்றார்கள். மாலையிலே சென்றால் 70,000 மாணவர்கள் காலை வரை இந்த அடியானுக்காக துஆ செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இமாம் பைஹகி, இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கின்றார்கள். இமாம் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஸஹீஹ் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்வது, ஜனாசாவை சுமந்து செல்வது, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராத் என்பது உஹது மலை போன்று என்று நன்மை சொன்னார்கள். இப்படியாக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நன்மைகளிலே விரைந்து கொள்வதற்கு ஏராளமான வழிகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை நன்மைகளுக்கான ஒரு விளைநிலமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதம் நன்மைகளை அதிகம் செய்வதற்கு பயிற்சி எடுப்பதற்கான மாதம், தூங்குவதற்கான மாதம் அல்ல, சோம்பேறிகளாக இருப்பதற்கான மாதம் அல்ல, நம்முடைய ஆடைகளை, உடைகளை, ஆபரணங்களை, நம்முடைய இன்ன பிற அதிகப்படியான தேவைகளை வாங்குவதற்காக மார்க்கெட்டுகளிலே சுற்றுவதற்கான மாதம் அல்ல. இது மஸ்ஜிதுகளுக்கான மாதம், இது குர்ஆனுக்கான மாதம், இது சதகாவுக்கான மாதம், அல்லாஹ்வுடைய அன்பை வேண்டி, மன்னிப்பை வேண்டி துஆ கேட்பதற்கான மாதம், நம்மால் முடிந்த அளவு பிற மக்களுக்கு உதவி செய்வதற்கான மாதம். ஆகவே இந்த மாதங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்தை பயன்படுத்தி இதன் மூலமாக நாம் பெறக்கூடிய அந்த ஈமானிய வலிமை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மீதமுண்டான 11 மாதங்களுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும்
இந்த ரமதானை அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தியுடைய ஒரு ரமதானாக, அமல்களுக்கான ரமதானாக, அல்லாஹ்வுடைய அன்பையும் மன்னிப்பையும் அடைவதற்கான ரமதானாக ஆக்கி தருவானாக. மறுமையை ஆசைப்பட்டு மறுமைக்காக அமல் செய்யக்கூடிய, மறுமைக்காகவே வாழக்கூடிய, மறுமையே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய, மறுமைக்காகவே அல்லாஹ்வுடைய இபாதத்துகளையும் தான தர்மங்களையும் செய்யக்கூடிய நல்லவர்களுடைய பாதையை பயணிப்பதற்கு, அதற்காகவே வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பானாக, நம்முடைய பிழைகளை மன்னிப்பானாக. நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் விளையாட்டாக வேண்டும் என்று செய்த எல்லா சிறிய பெரிய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்தருவானாக. பாவங்களிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பரிசுத்தப்படுத்துவானாக. குர்ஆனோடு சுன்னாவோடு அல்லாஹ் நம்மை ஈடுபடுத்துவானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நம்மை அல்லாஹ் நிலைநிறுத்தி வைப்பானாக. பித்அத்துகள், ஷிர்க்குகள், குஃப்ருகள், அனாச்சாரங்கள், சிறிய பெரிய பாவங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள், கெட்ட காரியங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. அழகிய முடிவை அல்லாஹு தஆலா நமக்கு தருவானாக. கபருடைய அதாபிலிருந்து, மறுமையுடைய ஆபத்துகளிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்து சலாமத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையோடு மலக்குகளின் சலாமோடு அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் நமது பெற்றோரையும் மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். பாரக்கல்லாஹு லீ வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வذிக்ரில் ஹகீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அமர்விலே இன்ஷா அல்லாஹ் கடைசி 10 நம்ம சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.